நிலா இப்போ என்ன இவனுக்கு? பாவி அக்கா. சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? ஆமாம், எனக்கு கல்யாணம் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக விருப்பமே இல்லை. ஆனால் உங்களை ஃபோட்டோவில் பார்த்தேனா அப்பயே தோணுச்சுங்க, கல்யாணம் பண்ணால் உங்களை தான் பண்ணணும்னு. ஏது? அப்புறம் என்ன வெக்கலாம் பண்ணுறாங்க? நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன். அதே மாதிரி எனக்கும் தெரியும் நீங்களும் என்னை நல்லா பார்த்துப்பீங்கன்னு. ரைட்டு. அப்புறம் ஆமாங்க, உங்கள் அம்மா தான் சொன்னாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்களா? சரி, எங்கள் அம்மா வேறு என்னென்ன சொன்னாங்க? அத்தை சொன்னாங்க. என்னது அத்தையா? நிலா, உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமாமே. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் 5 குழந்தை பெற்றுப்பீங்களாம். ஆனால் நான் சொல்லிட்டேன், எனக்கு 2 போதும். பையன் வந்து உங்களை மாதிரியும் பொண்ணு வந்து என்ன மாதிரியும் இருக்கணும்னு. இது வேறையா? அப்புறம் இவ எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் நிற்கிறா. நான் நினச்சேன் இந்நேரம் இவனை தொண்டைக்கானும் துணியும் காணும் ஓட வச்சிருப்பான்னு. ஆ, அதுக்கப்புறம் என்ன? அப்புறம் என்ன சொன்னாங்க? ரைட்டு, இப்போ தான் ஒரு ஃபார்முக்கு வரா. அப்புறம் நான் துணிக்கடை வச்சுருக்கேன்ல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. தினமும் புதுசு புதுசாக துணி போட்டுக்கலாம். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அம்மா, நீ வசமாக மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் பெரிய பட்டாசாக வெடிக்க போகுது. இதுவும் எங்கள் அம்மா தான் சொன்னாங்களா? இல்லை இல்லை, இது நான் தான் சொல்கிறேன். உங்களுக்காக இது கூட நான் பண்ண மாட்டேனா? இல்லைம்மா, கொஞ்சம் தான் பேசினேன். எது கொஞ்சமா? கல்யாணத்துலேருந்து ஆரம்பித்து குழந்தை பெற்றாச்சு, துணிக்கடை வரையும் பேசியாச்சு, இது கொஞ்சமா? கல்யாணத்துக்கு அப்புறம் பேச தானே போகிறீங்க? ம், சரிங்க அத்தை. ஆ ஆ, பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன் நிலா. அப்படியே போயிடு, திரும்பி வராத. ஐயோ பாவம். ஏன்டி எப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, கிளம்பலாம் வாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? போடி உன் வேலையை பார்த்துக்கிட்டு. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். அவள் என் பொண்ணு தானே, எனக்கு தெரியும் அவகிட்ட எப்படி பேசணும்னு. ஆ நீ பார்த்துப்ப. இன்னைக்கு வீட்டில் ஒரு ஃபைட் சீன் இருக்கு, நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம்ப்பா. அக்கா தனியாக போகிறா, போ போ, நீ கூட போ. ஏய் நில்லுடி, நானும் வரேன். என்ன பண்ற? சும்மாதான். ஹாஸ்பிட்டல் போனியா? ஆமா. எதுக்கு? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? சரி, என்ன சொன்னாங்க? அது சொல்லு, புதுசா என்ன சொன்னாங்க? அதே பதில் தான். சரி, என்ன பண்ண போற? தெரியல. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல, வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். 4 மாசமா பார்த்துட்டு தானே இருக்க, உன்னால என்ன பண்ண முடிஞ்சது சொல்லு. கிரண், என்னால முடியும், நான் பாத்துக்கிறேன், நீ விடு. அதுதான் நானும் சொல்றேன், உன்னால முடியும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ மட்டுமே தேடுனா எல்லாம் கிடைச்சிரும்னு நினைக்கிறியா? என்னடா சொல்ற நீ? என்னால முடியாதா? என்னால கண்டுபிடிக்கவே முடியாதா? இங்க பாரு அர்ஜுன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தான் சொல்றேன், மற்றபடி வேற எதுவும் சொல்லலடா. அதுக்காக நீயே இவ்வளோ கஷ்டப்படுற? புரிஞ்சுக்கோ அர்ஜுன், எல்லாமே நீ தனியாக பண்ணணும்னு நினைக்காத. ஒரு ஃப்ரெண்டாக என்னால் என்ன முடியுமோ அதை நான் உனக்கு பண்ணுறேன், சரியா? கிரண்,
கவலைப்படாதடா, நான் இருக்கேன். தேங்க்ஸ்டா. அப்பா நான் கிளம்புறேன். எங்கே கிளம்புற? அப்பா நான் பெங்களூர் போகிறேன். ஏண்டி இப்போ என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா? ஃபஸ்ட்டு நீ யாரை கேட்டு இப்படி பண்ண? நான் யாரை கேட்கணும்? ஒரு அம்மாவா உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஓ அப்படியா? நான் உன்கிட்ட கேட்டேனா? இங்கே பாரு, அந்த பையன் நல்ல பையன். அதுவும் இல்லாமல் சொந்தமாக துணி கடைலாம் வச்சுருக்கான். உன்னை நல்லா பார்த்துப்பான். அப்படின்னா நீயே கல்யாணம் பண்ணிக்க. சாரிம்மா. உனக்கு இரு. இங்கே பாரு, நான் ஒன்றும் எனக்காகலாம் பண்ணல. எல்லாம் உன் நல்லதுக்காக தான் பண்ணேன். ஏன் நல்லதுக்காகலாம் நீ பண்ணல. நீ ஓசியில் புடவை வாங்கணுங்கிறதுக்காக என்னை அந்த குரங்கு தலையில் கட்டி வைக்கலான்னு பார்க்குறேன். என்ன சொன்ன? இங்கே பாருமா, நல்ல குடும்பம், பையனும் நல்லவனாக இருக்கான். அம்மா சொல்கிறத கொஞ்சம் கேளேன். முடியாது. நிலா, சொல்கிறத கேளுமா. அம்மா நான் சொல்கிறத கேளுமா. அவனும் மூஞ்சும் உன் பேச்சாவது ஒழுங்காக இருக்கா? ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. சரி அதெல்லாம் விடு. நான் எப்போ உன்கிட்ட சொன்னேன் குழந்தை, அதுவும் 5 குழந்தை பெற்றுக்கிறேன்னு? அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சும்மா சொன்னியா? ஆமாம். அம்மா நீ வேற. அதுக்கு அந்த குரங்கு என்ன சொன்னிச்சு தெரியுமா? எனக்கு 2 போதும், பையன் உன்ன மாதிரியும் பொண்ணு என்ன மாதிரியும் இருந்தா போதும்னு சொல்லுது. சரி இப்போ நீ என்ன சொல்கிற? நான் ஒன்றும் சொல்லலை, நான் கிளம்புறேன். இன்னும் நான் 2 நாள் இருந்தேன் அந்த குரங்கை என் தலையில் கட்டி வச்சிருவேன். நான் போயிட்டு வரேன். அப்பா நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்னம்மா, உன் துணி கடை கனவுல மண்ணள்ளி போட்டுட்டாளா? போடி போ, படிக்கிற வேலையை பாரு. வந்துட்டா. அப்புறம் வேற என்னெல்லாம் நடந்துச்சு? நான் என்ன இங்கே ஸ்டாண்டப் காமெடியாக பண்ணிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிறதுக்கு? சரி சொல்லு, அப்புறம் என்ன ஆச்சு? கடுப்பேத்தாம போயிடு. சரி அதெல்லாம் விடு. 2 போதுமா? இப்போ நீ வாயை மூடலை, உன் வாயை உடைக்க போகிறேன் பாரு. சரி சொல்லாத. அப்புறம் நான் நாளைக்கு சென்னை கிளம்பலான் இருக்கேன். நானும் வரட்டுமா? இல்லை நான் பார்த்துக்கிறேன். கவலைப்படாத, இந்த தடவை கண்டிப்பாக நடக்கும். இப்படிலாம் நடக்காமல் பார்த்துக்கணுன்னா நான் சீக்கிரமாக எல்லாத்தையும் நான் முடிச்சாகணும். அப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். சரி கவலைப்படாத. நான் 2 நாளில் வந்துடுவேன். சார். சார் உள்ளே வாங்க சார். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பற்றி. ஆமாம் சார், நானே உங்களை கூப்பிட்டு சொல்லலான்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதை நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். அப்புறம் அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களா? நான் கொஞ்சம் பார்க்கணும். சார் போங்க முத்து, எடுத்துகிட்டு வாங்க. சார் டீட்டெயில்ஸ்லாம் நிலாங்கிற ஒரு பொண்ணுகிட்ட தான் இருக்குது. அந்த பொண்ணு இன்னும் வரல. ஹோ அப்படியா? சரி, வந்ததும் கலெக்ட் பண்ணி என் டேபிள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். ஓகே சார். அப்புறம் சார், போய் சைட்லாம் பார்த்தீங்களா? எல்லாம் ஓகே தானே? எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? அதெல்லாம் ஓகே தான் சார், எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடலாம். ஓகே சார், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னது? சொல்லுடா. யார் இந்த கடவுள்? எங்கே இருக்க? ஆஃபீஸில் தான். ஏன்? சரி ஓகே, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அனுப்புகிற லொக்கேஷனுக்கு வா. ஏன் என்னாச்சு? வாடா சொல்கிறேன்.
வந்துட்டு ஒரு சாரி கூட கேட்காம போறாரு. நிலா